பெரும்பாலுமே வீட்டில் நம்ம கண்களுக்கு புலப்படும் இந்த பூரான்களை நம்ம காண்பது நல்லதா கெட்டதா, நல்ல சகுனமா கெடுதலான சகுனமா, பூரான் நம் வீட்டிற்கு வந்தால் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பூரானை பார்த்து நம்மில் பெரும்பாலோர் நிறைய பேர் பயப்படுவோம். ஃபஸ்ட்டு மழை காலங்களில் இந்த பூரான்களை நம்மால் பல இடங்களில் காண முடியும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இடங்களில் பெரும்பாலும் இது வாழும் அப்படின்னும், குறிப்பாக வீட்டின் கழிவறை, குளியலறை, சமையலறை, பாத்திரம் கழுவும் இடம், இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக இந்த பூரான்களை வீட்டில் காண முடியும். அந்த பூரானை பார்த்தவுடன் சில பேர் ஓடிடுவாங்க, சிலர் அதனை கொன்று தூர போற்றுவாங்க. பல வகையான பூரான்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவற்றுள் சிலது விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னும், அது கடித்ததுன்னா எரியும் உணர்வும், அரிப்பு, ஒவ்வாமை, தடிப்புகள் இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னும் தெரியும். அப்படி நம் கண்களுக்கு புலப்படும் பூரான்களை காண்பது நல்லதா கெட்டதா, நம் வீட்டிற்குள் பூரான் வந்தால் அது நல்ல சகுனமா கெடுதலான சகுனமா, இப்படி பலவிதமான கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாகவே பூரான் வீட்டிற்கு வந்துச்சுன்னா அதை நிச்சயமாக கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அப்படி பூரான் வீட்டிற்கு வந்தால் என்னென்ன விஷயம், என்னென்ன சகுனமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ தெரிஞ்சுக்கலாம். நிறைய வீட்டில் பார்த்தோன்னா குளியல் அறையில் இந்த பூரானுடைய தொல்லை அதிகமாகவே இருக்கும். இப்படி பூரான் வீட்டிற்குள் வருவது நன்மையா தீமையா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டிற்கு அடிக்கடி தொல்லைப்படுத்தும் சில பூச்சிகள் இருக்க தான் செய்யுது. அதில் ஒன்று விஷப்பூச்சியான இந்த பூரான் அப்படிங்கிறதான் உண்மை. பார்ப்பதற்கு தட்டையாகவும் பல கால்களோடு இருக்கும் இந்த ஒரு பூச்சி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பூரானில் சிறிதளவு மட்டுமே விஷத்தன்மை இருப்பதால் மனிதர்களை அது கடித்தால் பெரும் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறதும் உண்மை. மேலும் அது கடித்த இடம் சிவந்து போகும், வலி மற்றும் எரிச்சல் ஆகியவை மட்டுமே ஏற்படும் அப்படின்னும், இந்த மாதிரியான அறிகுறிகள் சிலருக்கு மட்டுமே வரும், சிலருக்கோ உடல் அளவில் சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. அதே போல் வீட்டிற்கு பூரான் வந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஏராளமான கஷ்டங்களை சந்திப்பார்கள் அப்படின்னும் சில பேரால் நம்பப்படுது. லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு இடம் வீடு அப்படிங்கிறதும், ஒவ்வொருவரும் அவங்க வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும், அது அவர்களுடைய பொறுப்பு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்க ஒருத்தவங்க பொறுப்பு கிடையாது, வீட்டில் இருக்கும் அனைவருடைய பொறுப்பு வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது. அந்த நிலையில் வீட்டில் விஷ ஜந்துக்கள் வருது அப்படின்னா பொதுவாக கருத்து என்னன்னா, வீடு சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் முதலாவதான கருத்து. அது மட்டுமல்ல, நிறைய வீடுகளில் குளியல் அறையில் பூரானின் தொல்லை அடிக்கடி இருக்கும். இப்படி பூரான் வீட்டிற்கு வரும் பொழுது அதை நல்ல சகுனமாக எடுத்துக்கலாமா அல்லது கெடுதல் வருவதற்கான சகுனமாக எடுக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூரான் வருவதற்கு முதற் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கும் சூழ்நிலை தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை நம்ம வீட்டை சுற்றி சேறு சகதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பூரான் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னு பார்த்தோன்னா, அசுத்தம் நிறைந்த இடத்தில் தான் அதிக அளவில் பூரான் வரும் அப்படிங்கிறது உண்மை. ஒருவேளை வீட்டை சுற்றி சேரும் சகதியுமே இல்லை, ஆனாலும் வீட்டிற்குள் பூரான் வருது அப்படின்னா அது நமக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு தான் முதலாவதாக நம்ம அர்த்தத்தாக எடுத்துக்கணும். அது மட்டுமல்ல, வீட்டை சுத்தமாக வைக்கவில்லை அப்படிங்கிறதையும் குறிக்குது. வாரத்திற்கு 2 முறை வீட்டின் கழிவறை, குளியலறை, வாஷ் பேஸினோட சிங்க்கு, இந்த மாதிரி இடங்களில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தம் செய்வது சிறப்பு. ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி கொண்டே இருக்கவும். இப்படி நம்ம செய்யும் பொழுது வீட்டிற்கு பூரான், தேல், இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வரவே வராது அப்படிங்கிறதும் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, பூரானை பார்த்தா அதை கொல்லவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஏன் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாகவே இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடு பொதுவாக சுத்தமாக இல்லை அப்படின்னா பூரான் வீட்டிற்கு வரும் அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் வீட்டை சுத்தப்படுத்தி நம்மளை சுற்றி எப்பொழுதுமே
சுற்றமாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டுமல்ல, விஷப்பூச்சிகள் தான் பூரானின் உணவு அப்படிங்கிறதும், எங்கு நிறைய விஷப்பூச்சிகள் வாழ்கிறதோ அங்கு பூரானின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நம்ம பூரானை கொன்று விட்டோன்னா விஷத்தன்மை உடைய பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் பூரானை அடிக்கக்கூடாது அப்படின்னு சில சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பூரானை கொல்லக்கூடாது என்பதற்கான உண்மையான காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்வது நம் கையில் தான் இருக்குது. அது வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் மட்டும்தான் இதனுடைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேவைக்கு அதிகமாக குப்பைகளை சேர்ப்பதை முதல்ல தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவைப்படும் விஷயத்தை மட்டுமே வீட்டில் வைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வீட்டில் இருக்கும் எல்லோருடைய பொறுப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் வீட்டை சுற்றி சேரும் சகதி சேராமல் குப்பைகள் சேராமல் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொண்டோன்னா இந்த மாதிரி விஷ பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் வீட்டில் வருவதற்கான வாய்ப்பு குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டை சுற்றி இருக்கும் சூழ்நிலை தான் காரணம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். அதே போல் சில சமயம் வீட்டின் பூஜை அறையில் கூட பூரானை பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் சமயம் அது நல்ல சகுனமாகவே பார்க்கப்படுது. பூரான பூஜை அறையில் பார்த்தோன்னா விரைவில் மகிழ்ச்சியான செய்தி நம்மளை தேடி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். வாழ்வில் அனைத்து செழிப்பையும் பெற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் கனவுல இறந்த பூரான் வந்தது அப்படின்னா வாழ்வில் எதிர்பாராத வகையில் பெரிய பிரச்சனை எதிர்நோக்க வேண்டிய சூழல் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலோ அல்லது வீட்டிற்கு வெளியிலோ பூரான் ஊர்ந்து செல்வதை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இதனால் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது. எந்த ஒரு விதயமாக இருந்தாலும் பூரான் அப்படிங்கிறது ஒரு விஷப்பூச்சி விஷ ஜந்துவாக கருதப்படுவதால் முடிந்தவரை வீட்டில் சுத்தமாக வைத்துக்கொள்வது, சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தோடு எப்பொழுதும் நிறைந்திருக்கும் வீடாக நம்ம பார்த்து கொண்டோன்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வீட்டில் வராமல் நம்ம முடிந்தவரை தடுத்து கொள்ள முடியும். மகாலட்சுமி கடாட்சத்தோடு வீடு இருந்ததுன்னா நிச்சயமாக செல்வ செழிப்பும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் எல்லையில்லாத நிம்மதி எல்லாமே நிரம்பி இருக்கும் வீடாகவே அந்த வீடு மாறும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களுடைய சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.